ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷர்மிளாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசாலா பாஸ்தா. இந்த மசாலா பாஸ்தாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பாஸ்தா 250 கிராம், தக்காளி 4, வெங்காயம் 2, சர்க்கரை 2 டீஸ்பூன், பூண்டு ஒரு 7 பல், மைதா 2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டீஸ்பூன். இப்போ நம்ம பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதும் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் சேர்த்துடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம 250 கிராம் ஸ்ப்ரிங் பாஸ்தாவை அதில் சேர்த்துடலாம். அது ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வேகட்டும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதை ட்ரைன் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல்னா கொஞ்சம் நார்மல் வாட்டர் ஊற்றி ட்ரைன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக தக்காளி பேஸ்ட் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிற 4 தக்காளியை சேர்த்துருவோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினதும் 3 காஷ்மீரி சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கலர் கொடுக்கும். உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி இல்லைன்னா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை 2 நிமிடம் மூடி வச்சுருங்க. தக்காளி நல்லா வெந்ததும் அதை ஆற வச்சு மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து 7-8 பல் பூண்டை நான் ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. இதில் 2 ஸ்பூன் போல் நான் மைதா சேர்த்துக்கிறேன். இது பாஸ்தாவில் நல்லா போட்டாகி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம். இது இந்த மசாலாவுக்கு நல்ல கலர் கொடுக்கும். அடுத்ததா 2 டீஸ்பூன் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வேக வச்ச பாஸ்தால உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஃப்ளேவருக்காகவும் காரத்துக்காகவும் 1 டீஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஸ்ப்ரிங் பாஸ்தான்றனால இந்த மசாலா எல்லா பாஸ்தாலையும் போட்டாகி ரொம்ப நல்லாவே டேஸ்ட் கிடைக்கும். சூப்பரான மசாலா பாஸ்தா ரெடி. இதை உங்கள் குழந்தைங்களுக்கு மறக்காமல் செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஷர்மிளாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.